சரிதா, வாமா. எப்படி மாகிற? நல்லாகிறம்பா. கீர்த்தனா, நேத்ரா, விஸ்வாந்து எல்லாம் எப்படி மாகிறாங்க? எல்லாம் நல்லாகிறாங்க. சரிதா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி மாகிறாரு? நல்லாகிறாரு. அத்தை, பாட்டி, தாத்தா எல்லாம் எப்படி மாகிறாங்க? எல்லாம் நல்லாகிறாங்கப்பா. எப்பா என்னப்பா எல்லாம் கும்பலா திருவண்ணாமலைக்கு வந்துக்கிறீங்க? இல்லம்மா, ஊர்ல மாரியம்மன் கூழு ஊத்தி சாமி ஊர்வலம் வந்த பார்த்து அன்னைக்கு நைட்ல வெங்கடேஷ் பெருமாள் நாடகம் வச்சுக்கிறோம்மா. அதுக்குதான் எல்லாம் கும்பலா வந்துக்கிறோம். கொஞ்சம் வீட்டில் பொருள் வாங்கி போகிறதுக்கு வந்துக்கிறோம்மா. வெங்கடேஷ் பெருமாள் நாடகம் வச்சுக்கிறோம். கிருஷ்ணன் தான் வெங்கடேஷ் பெருமாள் கட்டுறாப்புல, அருணகிரி அலைமேலு மங்கா கட்டுறாப்புல. தம்பி முருகன் உன்னை இட்டுன்னு வரத்துக்கு, உன்னை பசங்க உங்கள் ஹஸ்பண்ட்லாம் இட்டுன்னு வரத்துக்கு தம்பி வரேன்னு சொன்னாப்புலப்பா. பரவாயில்லப்பா, நானும் தாத்தா பாட்டியை பார்க்கலான்னு ஆசையாக இருந்தது. அதுக்கு தான்ப்பா வந்துக்கிறேன். தாத்தா பாட்டிலாம் பார்த்துட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தான்ப்பா வந்துக்கிறேன். பரவாயில்லம்மா. அப்பா, பெருப்பா, பெரியாம்மா, வெங்கடேஷு, குமார், மோகனு, அத்தை எல்லாம் எப்படி பேர் பார்க்குறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா. சித்தப்பா யுவராஜி, சந்தோஷ், சித்தி சின்னம்மா, யுவராஜ் விட்டு குட்டி பையன் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. சித்தப்பா, சித்தி, அபி, விஸ்வாந்து எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லைம்மா. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கிறம்மா. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்பா. எப்பா, இந்த உலகத்தில் எத்தனை கோயில் குளம் இருந்தாலும், எத்தனை உறவுகள் இருந்தாலும், நம்மளுக்கு முதல் தெய்வம் யாரு தெரியுமாப்பா? அப்பா அம்மா தான்பா. எப்பா, கடவுள் 4 ஆண் குழந்தைய பாட்டி பெத்தெடுத்து ஒரு பொண்ணு பிறந்துச்சு. ஒரு பொண்ணு நல்ல இடத்துல வேலூரில் கொடுத்துட்டோம். நீங்கள் 4 பேரும் நல்லபடியா, நான் எனக்கு பிறக்காத முன்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு அப்பா சொன்னார். ஆனால் நான் பிறந்த பார்த்து ஓரளவுக்கு பரவாயில்ல, குடும்பம் கொஞ்சம் இருந்துச்சு. எப்பா, இந்த உலகத்தில் தாய் 10 மாதம் செமந்தாலும் பெத்த புள்ள காலமுத்துக்கும் தாய் தந்தையை பார்க்கறதுக்கு தான் பெத்த புள்ளங்கப்பா. எப்பா, எங்க அப்பா தான், எனக்கு தான் அந்த பாகியம் இல்லை. எங்க அம்மா சின்ன வயசுலே எங்களை விட்டு போட்டாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வேதனைப்பட்டேன். உடனே எங்க பாட்டி, எங்க சின்னம்மா, எங்க தாத்தா 3 பேரும் வந்து சரிதா, முருகன், ஐயப்பனை 3 பேரும் இட்டுன்னு போய், தாய் இல்லைன்னு குறை ஒண்ணுதாம்மா, எனக்கு எல்லாமே தாயாக என்னை நல்லா கவனிச்சு எங்களை 3 பேருமே படிக்க வச்சு எங்களை ஆளாக்குனாங்கப்பா. எனக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணாங்க, நல்ல மாதிரியா இருந்தாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம். எங்க அம்மா கூடயே என்னை வளர்த்த பாட்டியும் எங்க அம்மா கூடயே போட்டாங்கப்பா. எங்க தாத்தாவும் எங்க அம்மா கூடயே போட்டாங்கப்பா. அதுல இருந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்ப்பா. ஆனா வேதனைப்பட்டேன். ஆனா இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாரி பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷம்பா. பாட்டியும் தாத்தாவும் நீங்க கண்காணிப்பா பார்த்துங்கப்பா. 4 பேர் இருந்தீங்க. ஆனா எங்க அப்பா மட்டும் குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சென்னைக்கு போட்டாரு. நீங்க பத்திரமா பாட்டி தாத்தாவை பத்திரமா பார்த்துங்கப்பா. வேலைக்கு சாப்பாடு கொடுங்க. எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. 3 பசங்க தான். ஆனா தாய் தகவலுக்கு சாப்பாடு போட முடியல. அவங்களோட சூழ்நிலை சாப்பிடாதவே ரொம்ப கஷ்டப்பட்டு தாய் தகப்பன்னு இறந்துட்டாங்க. இறக்கும் போது அவங்க பசங்க அவங்களுக்கு சாப்பாடு போடவே இல்லைப்பா. அதே போல நம்ம தாத்தா பிறந்தது ஏழை, பாட்டி பிறந்தது ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க.
இன்னைக்கு வந்து அவங்க எம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பெரியோர்கள் கேட்டா தெரியும். அதால இன்னைக்கு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு எல்லாமே தலை நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எப்பா நீங்க எதுவும் கவலைப்படாத, பாட்டி தாத்தாவுக்கு மட்டும் நல்லபடியா சாப்பாடு போடுங்கப்பா. அப்பதான் அந்த ஆத்மா நல்லா இருக்கும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்ப்பா. அவங்க இருக்கிற வரைக்கும் 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு துணிமணி தான். எப்படிம்மா சாப்பாடு போடுறீங்க? இல்லைம்மா, ஆளுக்கு ஒரு மாதம் போடுறோம். நான் 1 மாதம் போடுறோம், அண்ணன் 1 மாதம் போடுறாரு, தம்பி கிருஷ்ணன் 1 மாதம் போடுறாப்புல, முருகனும் போடுறாப்புலப்பா. எந்த குறையும் நாங்கள் வைக்க மாட்டோம்ப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு. எப்பா ரொம்ப சந்தோஷம்பா. எப்பா எங்கள் அம்மா இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். தாய் வீட்டில் வந்தா பெத்த தாய்க்கு ஈடு கட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பா. எங்கள் அம்மா இறந்ததுமே என் குடும்பத்தில் இடி வீழ்ந்துச்சுப்பா. அந்த இடி வீழ்ந்தது எந்த மகராசி வந்து என் குடும்பத்தில் விளக்கு ஏற்றுவாங்க, இரவும் பகலும் அந்த கோயில் குளத்துல போய் நான் வரங்கப்பம்பா. ஆனா தாய்க்கு மறுத்தாயா எங்க மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்துச்சுப்பா. அந்த மகாலட்சுமி வந்ததுமே எந்த குறையும் இல்லைப்பா. நாங்க நாத்தனாமாரு இந்த உலகத்துல தாய் வீட்டுக்குன்னு போனா தாய் இருந்தா எப்படி பார்க்கறாங்களோ அதே போல எங்களையும் எங்க மகாலட்சுமி என் தம்பி முருகனும் ஐயப்பனும் பார்த்துக்கிறாங்கப்பா. எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா. எங்க ஹஸ்பண்ட் வந்தாலும் பார்த்துக்கிறாங்க, எங்க பசங்க வந்தாலும் பார்த்துக்கிறாங்க. பரவாயில்லப்பா. எங்க அம்மா தான் இறந்துட்டாங்க, அதுக்கு மறுத்தாயா எங்க மகாலட்சுமி வந்துச்சுப்பா எங்க வீட்டுக்கு. எனக்கும் நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா குறை? பெருப்பாக்குறாங்க, சித்தப்பாக்குறாங்க, பாட்டி தாத்தாக்குறாங்க, எனக்கு என்னப்பா குறை? எல்லாம் சந்தோஷமா இருங்கப்பா. நன்றி, வணக்கம்.